விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற வேலை இலங்கை நேரம், இந்திய நேரம் அதிகாலை 3:23. இப்போது அமெரிக்காவினுடைய செனட் சபையிலே அமெரிக்க நேரத்தின் பிரகாரம் இப்போது விசேட ஒரு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் அமெரிக்காவினுடைய காங்கிரசினுடைய மிக நீண்ட கால வயதில் மூத்த உறுப்பினரான செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அவர்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை விட மிக பலம் வாய்ந்த ஒரு குண்டை தூக்கி இஸ்ரேல் மீது போட்டு விட்டிருக்கிறார். அது முற்றிலும் பற்றி எரிகிறது. அது என்ன, அதே போல் யார் இந்த பெர்னி சாண்டர்ஸ் என்பது தொடர்பிலான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். முதலில் இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறு அறிமுகத்தை உங்களுக்கு செய்து கொள்கிறேன். அதாவது இவர் பற்றி ஒரு சிறு தெளிவோடு நாங்கள் விடயத்திற்கு செல்வோம். பெர்னி சாண்டர்ஸ் என்பவர் இப்படி சொல்வதென்றால், அதாவது ஒரு யூத குடும்பத்துக்கு பிறந்தவர் தான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இஸ்லாத்துக்காக முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒருவர். அதே போலத்தான் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவற்றை பற்றி நாங்கள் காணொலியின் இடைநடுவிலே பார்க்கலாம். 2 சந்தர்ப்பங்களில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு போட்டியாளராக நியமிக்கப்பட்டவர் என்றாலும் கூட அவருக்கு போதிய அளவு வாக்குகள் கிடைக்கவில்லை. அதன் காரணமாக ஒரு முறை பைடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அவருக்கு பதிலாக, ஏனென்றால் அவர் எந்த கட்சியையும் சாராதவர், அவர் தானாக, அதாவது சுயாதீனமாக நின்று செயற்படக்கூடியவர். அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் வரலாற்றில் மிக நீண்ட காலம் காங்கிரசினுடைய உறுப்பினராக, செனட்டராக இருக்கக்கூடியவர், பிரதிநிதிகள் சபையிலும் இருந்தவர். அதே போல் அமெரிக்காவினுடைய வரலாற்றிலே வயது முதிர்ந்தவர். 1941 பிறந்தவர். இன்றைக்கு வயதை கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு வயதானவர் இன்றும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிறார். அவர்தான் அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட காலம் இருக்கக்கூடியவர். சரி, விடயத்திற்கு வரலாம். அதாவது இவரை பற்றி நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். பைடனினுடைய இவர் குடியரசுக் கட்சியும் சாரவில்லை, ஜனநாயக கட்சியும் சாரவில்லை. இவர் தனித்து நின்று இருப்பவர் என்றாலும், அதாவது சமீபத்திய நகர்வுகள் அல்லது சமீபத்திய உறவுகள் என்று வைத்துக்கொண்டால் அது ஜனநாயக கட்சியோடு மாத்திரம்தான் அவர் இருக்கிறார். ஆளும் குடியரசுக் கட்சியோடு எப்போதுமே அவர் தொடர்பில் இருந்தது கிடையாது. இதில் நாங்கள் பார்க்க வேண்டும், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஞாபகத்தில் இருக்கும், பைடன் ஜனாதிபதியாக இருந்த போது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை அல்லது ஆயுத உதவி, விற்பனை என்பதை தாண்டி ஆயுத உதவி கொடுக்கக்கூடாது என்று காங்கிரஸிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இல்லையா? அதனை முன்மொழிந்து அதற்கு வலு சேர்த்தவர் இவர்தான் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். கடைசியில் தனியொருவராக நின்று அதனை தடுத்தார். அவருக்கு ஆதரவும் பல்கி பெருகியது. இப்போதைய சூழலிலும் அதற்கு ஒப்பான ஒரு விடயத்தை தான் அவர் இரவோடு இரவாக செய்திருக்கிறார். நேற்று இரவு அவர் ஒரு காணொளி அவருடைய சமூக வலைத்தளம் மூலமாக வெளியிட்டிருந்தார். அதில் காசா மக்கள் படுகின்ற சொல்லோனா துன்பங்கள், அதில் தொடர்ந்தும் அமெரிக்கா பங்குதாரராக இருக்கக்கூடாது, இந்த நாசகார செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா தன்னுடைய வளர்ச்சியில் ஒரு பங்கை இஸ்ரேலுக்கு கொடுக்கவே கூடாது என்று கூறி, கிட்டத்தட்ட அமெரிக்கா வழங்க இருக்கக்கூடிய, அதாவது 2 ஒன்றிணைந்த முன்மொழிவுகளை அவர் செனட் சபையில் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதில் ஒன்று மிக முக்கியமாகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்க இருக்கக்கூடிய அன்னளவான 9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இராணுவ உதவி, அதிலே கிட்டத்தட்ட 40,000 வெடிகுண்டுகள், அதிலே 2000க்கும் மேற்பட்ட பவுண்ட் குண்டுகள் என்று வருகின்ற போது ஒரு முழு நகரத்தையுமே தரை மட்டமாக்கக்கூடிய அணுசக்தி போன்ற அல்லது அதனை அண்மித்த ஒரு பலம் பொருந்திய ஒரு குண்டு, இவற்றை வழங்குவதனை தவிர்க்கும் வகையில் தான் அவர் இப்போது புதிய சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான முன்மொழிவை இப்போது செனட் சபையில் சமர்ப்பித்து உரையாற்றி கொண்டிருக்கிறார். 2 பக்கங்களிலே, அதாவது அவருடைய 2 பக்கங்களிலும் அவர் நின்ற போது அவருடைய 2 பக்கங்களிலும் காசாவினுடைய அழிவுகளை காண்பிக்கின்ற காட்சிகளை காட்சிப்படுத்தி அந்த காட்சிகளோடு அவர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நிமிடத்தில் இந்த காணொளி அதிகாலையை தாண்டி நீங்கள் கேட்பதாக இருந்தால் சில வேளை அவருடைய உரை முடிந்திருக்கும். நான் இப்போது ஒளிப்பதிவு செய்கின்ற போது தொடர்ந்தும் அவருடைய உரை சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் கூறியிருக்கிறார், தான் பைடனையும் எதிர்த்தேன், அதைவிட மிக அதிகமாக நான் இப்போது ட்ரம்பை எதிர்க்கிறேன். ஏனென்றால் ட்ரம்பும் எலன் மஸ்கும் சேர்ந்து அமெரிக்காவை நாசப்படுத்துகிறார்கள், நாசத்தை உருவாக்குகிறார்கள். மட்டுமல்லாமல் நாங்கள் எப்படி ஒரு கிழமையில் 320 குழந்தைகளை கடந்த வாரத்தில் மாத்திரம் இஸ்ரேல் கொண்டிருக்கிறது, அதற்கு நாங்கள் எப்படி துணை போவது? அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதே போல சிறுவர்கள், வயோதிபர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்ற வேறுபாடுகளின்றி, முதியோர்கள்,
மாணவர்கள் வேறுபாடு அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மனிதாபிமானத்திற்கு விரோதமானது. அங்கே பாடசாலைகள் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. மின்சாரம் முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருக்கிறது. நீர் வளங்கள் முற்றாக தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மாதம் அவர்களுக்கு உணவு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு தேவையான எந்த ஒரு விடயமும் வழங்கப்படவில்லை. அவர்களினுடைய அதாவது பள்ளி வாயில்கள், அவர்களினுடைய கட்டிடங்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டன என்று கூறியிருக்கக்கூடிய இவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதனை உடனடியாக காங்கிரஸ் தலையிட்டு, அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தினை நாங்கள் காங்கிரஸ் என்று அழைப்போம், அதிலே பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள், அதே போல் செனட் சபை உறுப்பினர்கள் இதனை உடனடியாக, செனட் சபையில் தான் இந்த இப்போது அந்த உரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, உடனடியாக இதனை நீக்குவதற்கு, அந்த நிதியுதவி வழங்கப்படக்கூடாது, அதனை தடுத்து நிறுத்துவதற்கு இம்முறையும் ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைக்கிறார்களோ அவர்களை அடுத்த தேர்தலில் தோற்கடிப்பதற்கு இஸ்ரேலினுடைய ஆதரவு சங்கம் பல பில்லியன் டாலர்களை செலவழிப்பதற்கு தயாராக இருப்பதாக அச்சுறுத்துகிறது. என்றாலும் அவற்றுக்கு அடிபணிய வேண்டாம். எலன் மஸ்க் பணத்தை விரயம் செய்து இன்னும் ஒருவரை வெல்ல வைத்து உங்களை தோற்கடிப்பதற்கு முயற்சிப்பார்கள், அதற்கு அஞ்ச வேண்டாம். அதே போல உங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு எத்தனைப்பார்கள், அதற்கு அஞ்ச வேண்டாம். அதே போலத்தான் எத்தனையோ காங்கிரஸ் உறுப்பினர்களை பொருத்தமானவர்கள் வாக்களித்தார்கள் என்பதற்காக அவர்களை தோல்வியுற செய்திருக்கிறார்கள். பில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவழித்து. அவற்றுக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று தெரிவித்து, இவர் மிக 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 அருமையான ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் செய்திருக்கிறார். மிகவும் வயதான நபர். இறைவன் அவருக்கு ஹிதாயத்தை நல்குவானாக என்ற வேண்டுகோளோடு அவரை பற்றி ஒரு புரிதலுக்காக அவர் யார் என்பதனை பற்றி பார்க்கலாம். 1941 செப்டம்பர் 8 பெனார்ட் சாண்டர்ஸ் பிறக்கிறார். அவருடைய பெயர். அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக, ஒரு செயற்பாட்டாளராக பின்னால் வருவதற்கு அவர் அடித்தளமிட்டது. அவர் அமெரிக்காவினுடைய குறிப்பாக சுயாதீனமான உறுப்பினராகத்தான் இன்றளவும் செயற்படுகிறார். அதனை தாண்டி நாங்கள் வரலாற்றை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் 2016, 2020 காலப்பகுதிகளில் ஜனாதிபதி தேர்தலில், அதாவது ஜனநாயக கட்சி வரை முன்மொழிவு செய்வதற்கு தீர்மானித்திருந்தது. அந்தளவு இவர் சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் நல்லவர் என்பதனைத்தான் அது காட்டுகிறது. குறிப்பாக பர்லிங்டன் பகுதியிலே அவர் மேயராக இருந்திருக்கிறார். 70களிலே அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் அவருடைய மாணவர் பராயத்திலே 1964 காலப்பகுதியிலே சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அவர் பயில்கிற போது காங்கிரஸ் ஆஃப் ரேஷியல் ஈக்குவாலிட்டி என்கின்ற சமத்துவம் தொடர்பான கோர் என்ற அமைப்பு, அதே போல் ஸ்டூடெண்ட் நான் வயலண்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய SNCC என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, இவற்றில் இணைந்து மனித உரிமைகளுக்காக போராடியவர். அதனையும் தாண்டி இப்போது வெர்மண்ட் பிராந்தியத்தினுடைய செனட் சபை உறுப்பினராக இருக்கிறார். இதையும் தாண்டி அவர் ஒரு யூதராக இருந்து முஸ்லிம்களுக்கு துணை போகிறார் என்பதுதான் ஆச்சரியப்பட வைத்த ஒரு விடயமாக இருந்தது. இவர் ஈராக்கினுடைய யுத்தம் நடைபெறுகின்ற காலத்திலும் சரி, அமெரிக்கா எப்போதெல்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறதோ அப்போதெல்லாம் துணிந்து குரல் கொடுத்தவர். குறிப்பாக 1991 2007 வரை அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையினுடைய உறுப்பினராக இருந்தவர். பின்னால் செனட் சபையாக வருகிற போது அவர் அதிலே 2007 இன்று வரை உறுப்பினராக இருக்கிறார். 2016 ஜனாதிபதி தேர்தலிலும் 2020 ஜனாதிபதி தேர்தலிலும் சற்றே விட்டிருந்தால் இவர்தான் பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சி சார்பிலே நிறுத்தப்பட்டிருந்திருப்பார். அந்தளவு அவர் 2ஆம் இடத்திற்கு வந்தார். அதிலே அதனையும் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். குறிப்பாக ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிரியாக இவர் தான் இருக்கிறார் என்றால் கூட அது மிக அல்ல. அந்தளவு ஒரு நல்ல மனிதர். ஆகவே இறைவன் அவருக்கு, நான் அவரை பற்றி ஒரு வாழ்க்கை குறிப்பின் சுருக்கத்தை தான் உங்களுக்கு தந்தேன். ஆகவே அவருக்கு இறைவன் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக என்றும் நாங்கள் இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அத்தனை நல்ல ஒரு மனிதர். குறிப்பாக இந்த நேரத்திலே ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய இஸ்ரேலுக்கு சார்பாக இருப்பதைத்தான் விரும்புவான். ஆனால் மனிதநேயம் எங்கு இருக்கிறதோ அதனை உணர்ந்து அதற்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் என்ற அவருடைய அந்த மனப்பங்குக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நீங்கள் அன்பான நேயர்களே.